வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன் வாங்க பார்த்துருவோம். யாருக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு சந்திராஷ்டமன்றதை முதல்ல கிரக நிலவரத்தை பார்த்துருவோம். குரு பகவான் மிதுன ராசியிலேயே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். சந்திர பகவான் அங்கே இதுக்கு வந்துட்டாருங்க, துலாமில் இருக்கார். அதே இடத்துல தான் இருக்கார். சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரக சேர்க்கை தனுசில் இருக்காங்க. இன்றைக்கி சுக்கிர பயிற்சி நடந்து சுக்கிரன் மகரத்துக்கு போயிட்டார். ராகு பகவான் கும்பத்திலேயே இருக்கார். சனி பகவான் மீனத்தில் இருக்கார். இதுதாங்க கிரக நிலவரம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு கையில் கிடைக்கும். மாத பலன், ராசி பலன், மற்றபடி உங்களுக்கு வருட பலன், நட்சத்திர பலன் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போது மேஷ ராசிக்கு போயிடுவோம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தின் தாக்கம் இருப்பதால் நிலுவையில் இருந்த பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். சுக்கிரன் 10க்கு மாறுவதால் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்திலிருந்து நெருக்கடிகள் குறையும். நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை அமையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளால் நல்ல ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் பயிற்சியாகியுள்ளதால் யோகமான அமைப்புகள் அமையும். 6இல் சந்திரன் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். நீண்ட தூர பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து நல்ல ஆதாயம் பெறுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய ராசிநாதன் வழிபாடு நன்மையை சேர்க்கும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனம் கூடும். 8இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உணவு விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரத்தை செலவிட விரும்புவீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய ராசிநாதன் வழிபாடு நல்லது. அருமை கடக ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயார் வழி உறவுகள் பலப்படும். 7இல் சுக்கிரன் அமர்வதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய வாகனம் அல்லது பூமி வாங்கும் யோகம் உண்டு. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். மனதில் இருந்த இனம் புரியாத கவலைகள் நீங்கி உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் சிறப்பாக இருக்க ராசிநாதனை வழிபடவும். நறுமை சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும். 6இல் சுக்கிரன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இளைய சகோதரர்களின் உதவி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். பழைய முதலீடுகள் மூலம் ஓரளவுக்கு லாபம் நல்லா இருக்கும். உங்கள் பேச்சில் பொறுமையும் அந்யோன்யமும் கலந்திருப்பதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கும். ராசிநாதன் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டி தரும். அருமை கன்னி ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். 5இல் சுக்கிரன் மாறுவதால் குலதெய்வ அருள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் அதிகம். மற்றும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாக செலுத்துவார்கள். அவர்களின் அறிவு நல்ல பிரகாசமாக இருக்கும். இன்று வீண் கவலைகளை தவிர்த்து நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய ராசிநாதனை வழிபடவும். என்னருமை துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் இன்று சஞ்சாரம் செய்வதால் நல்ல பொறுப்பான ஒரு வேலைகள் உங்களை சேரும். பொறுப்புகள் அதிகரிக்கும். 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வீடு மற்றும் வாகன வசதிகள் பெருக வாய்ப்புகள் உள்ளது. அரசாங்க ரீதியாக காரியங்கள் எல்லாம் எளிதில் முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிகம். இந்த நாள் சிறப்பாக அமைய ராசிநாதனை வழிபடவும். என் அருமை விருச்சிக ராசி நேயர்களே, 12ஆம் இடத்தில் சந்திரன் வருவதால் சுப செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மாறி இருப்பதால் தைரியமும் வீரியமும் கூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். குறுகிய கால பயணங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக இருக்கும்.
ராசிநாதன் வழிபாடு மேலும் சிறப்பை கூட்டித் தரும். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திரன் வந்திருக்கிறார். உங்கள் ராசியில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறது. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தன குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு மாறிவிட்டார். தனவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று இன்று நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நல்ல முறையில் நடக்கும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய ராசிநாதனை வழிபடவும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, சுக்கிரன் பகவான் உங்கள் ராசியில் இன்று நுழைந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கும். உங்கள் வசீகர தோற்றம் நல்லபடியாக இருக்கும். 10ல் சந்திரன் இருப்பதால் வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி ஓடும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான செய்திகள் வர வாய்ப்புகள் அதிகம். தடைப்பட்ட காரியங்கள் உங்கள் வேகத்தை மேலும் அதிகரித்து நல்ல முறையில் நிறைவேற்றுவீர்கள். ராசிநாதன் வழிபாடு மேலும் சிறப்பை சேர்க்கும். அருமை கும்பராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். உங்கள் பாக்கியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் பயிற்சியாகி இருப்பதால் உங்கள் அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும். நல்ல ரிலாக்ஸாக இருப்பீர்கள். செலவுகள் சற்று அதிகரிக்கும். அதுவும் சுப செலவுகளாக தான் இருக்கும். மனம் ஒரு ஆன்மீக வழியில் ஈடுபாடு உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையும். சொத்துக்களில் இருந்த வில்லங்கள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். பொது வாழ்வில் மதிப்பு கூடும். இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். என் அருமை மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சரியான நேரத்தில் உறங்கி தேவையான அளவுக்கு நீர் பருகி மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு செய்தி, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து பயிற்சியாகி இருக்கிறார். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு அமைப்பில் வருவீர்கள். யாரிடமும் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் விவாதிக்கவும். தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் பரிமாற வேண்டாம். புதிய முயற்சிகளுக்கு சற்று முடிந்தால் ஒத்தி வைக்கலாம். ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் 1க்கு 2 முறை ஆலோசித்து செய்வது நல்லது. சந்திராஷ்டமம் நாளாக இருப்பதால் எதிலும் பதட்டம் அடைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். உடலில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு ஏதாவது வேறு ஜோதிட தகவல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க.